வெல்கம் டு மை சேனல். எல்லாருக்கும் ஹாப்பி மொஹரம் அண்ட் ஆடி ஒன்று திருநாள். எங்கள் வீட்டில் எல்லாம் தேங்காய் சுடுறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. உங்கள் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்களா, இல்லை சுட்டுட்டாங்களா, இல்லை சுட்டுட்டு இருக்காங்களா அப்படிங்கிறது வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் மொஹரம் செலிப்ரேட் பண்ணுற என்னோட முஸ்லீம் நண்பர்கள் எல்லாருக்குமே ஹாப்பி மொஹரம். பிரியாணிலாம் சாப்பிட்டீங்களா, இல்லை இனிமேட்டு சாப்பிட போயிங்களா அப்படிங்கிறது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னைக்கு ஆடி ஒன்று அன்றைக்கி தான் வீடியோ நான் ஷூட் பண்ணிட்டுருக்கேன். வாட் இஸ் இன் மை பவுச் பார்ட் 1 வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ வாட் இஸ் இன் மை பவுச் பார்ட் 2 தான் வந்து பார்க்க போகிறீங்க. 7th ஸ்டாண்டர்டில் நான் ஒரு பவுச் யூஸ் பண்ணியிருந்தேன். இப்போ 8th ஸ்டாண்டர்ட் வந்துட்டேன். நிறைய திங்ஸ் வைப்பேன். ஸோ அந்த பவுச்சு கொஞ்சம் கிழிஞ்சிடுச்சு. ஸோ டேமேஜ் ஆன ரீசனால புதுசாக ஒரு பவுச் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். எங்கே பர்ச்சேஸ் பண்ணேன், குவாலிட்டி எப்படி இருக்குது, என்ன விலை அப்படிங்கிற எல்லாத்தையுமே வீடியோக்குள்ளே போய் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பவுச். இந்த பவுச்சை பார்த்த உடனேவே எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு டிமார்ட் போன நண்பர்கள் எல்லாம் வந்து யோசிச்சிருப்பீங்க. இதை வந்து நான் டிமார்ட்டில் தான் வாங்கியிருந்தேன். டிமார்ட்டில் இருக்கக்கூடிய பவுச் செக்ஷனில் இந்த மாதிரி ஆரஞ்சு கலர் இருந்தது. அதுக்கப்புறம் இதே மாதிரி ஃப்ரோசன் தீமில் கூட இருந்தது. எனக்கு பிரின்சஸ்னால் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு நான் ஏரியல், பெல்லா, ராப்பன்சல் இருக்கிற மாதிரியான ஒரு பிரின்சஸ் பவுச் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வந்து எஸ்கே ப்ரூவ்டு கைஸ். ஸோ அதனால் இவங்க பண்ணியிருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோடய பவுச்சுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு பவுச். ஆக்சுவலாக இது ஃபுல் அண்ட் ஃபுல் பைப்பிங் வந்து கொடுத்துருக்காங்க பிளாஸ்டிக்ஸில். அண்ட் முன்னாடியுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிக்கர்லாம் இல்லை. ஸோ பேந்து வந்தாது, கிளிய சான்ஸே கிடையாது. ஸோ இந்த டிசைன் நமக்கு லைஃப் டைம் வந்துட்டு இருக்கும். அதாவது இந்த பவுச்சோட கதி எப்போ முடியுதோ அப்போ வரைக்குமே இது வந்துட்டு இருக்கும். ஸோ இது வந்து எப்பயுமே பேராது. அண்ட் இந்த மாதிரி இங்கே வந்துட்டு ஒரு இது வந்து கொடுத்துருக்காங்க ஹேங் பண்ணுறதுக்கு மாதிரி. இது வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை. ஸோ இது மேபி ஒரு 2 months or 3 months யூஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். பட் இது இப்போ எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது பவுச் வாங்கி இப்போ நான் 2 months தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 ஜிப்ஸ் வந்துட்டு இருக்குது. ஒரு சோக கதை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னோடய ரீஃபில் பென் ஒன்று நல்லா இந்த பவுச் வந்து அப்சர்வ் பண்ணிக்கிச்சு. அந்த ரீஃபில் இங்க் வந்துட்டு இந்த மாதிரி வந்து பட்டு இந்த மாதிரி ஒரு இங்க் ப்ளூ கலரில் இந்த மாதிரி வந்துட்டு நல்லா ஆயிடுச்சு என் பவுச்சு. வாங்கிட்டு ஒரு 20 daysல இந்த மாதிரி ஆனது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் அது என்னோடய ஃபால்ட்டு. மற்றபடி பவுச் வந்து சூப்பர். இதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஜிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திங்ஸ்லாம் தான் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் நான் வந்து கீழே வந்து கொட்டிடலாம். இதெல்லாம் தான் வந்து எங்கிட்ட இருக்கக்கூடிய திங்ஸு. பிளாக் ஸ்டிக், வயலட் ஸ்டிக், ப்ரௌன் ஸ்டிக், நார்மல் பென்சில், அதுக்கப்புறம் டிப் பென்சிலுக்கு யூஸ் பண்ணுற 0.7 டிப்பு. அண்ட் இதனோட பிடிஎஸ் ரீஃபில் பென். இந்த பெனில் வந்துட்டு என்னென்னலாம் எழுதி வச்சுருக்கேன் அப்படிங்கிறத வந்துட்டு பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் பேஜில் ஒன்றும் இருக்காது. இதான் வந்து எழுதியிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா கார்த்திகா த குயின், அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட் நேம், அப்புறம் எய்மு, அப்புறம் நம்பர் வந்து நான் எழுதியிருக்கேன். ஸோ பிடிஎஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுதான். ஓகே காய்ஸ், இப்படி தான் வந்து இந்த பென் வந்து ஒரு குட்டி பாக்கெட் டைரி, மினி டைரி மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பென்னும் என்கிட்ட இருக்குது. அண்ட் வந்து பென்னு, ஹைலைட்டர் இல்லை, ஒயிட்னர், அதுக்கப்புறம் எரேசர் வச்சுருக்கேன். ஸ்கேல் மிஸ்ஸிங்கு, ஷார்ப்னர் மிஸ்ஸிங்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அது எல்லாமே என்னோடய பேக்கில் இருக்கும். அதெல்லாம் வந்து நான் பவுச்சில் வந்து வச்சுக்க மாட்டேன். ஸ்கேல் பெரிய ஸ்கேல் தான் இருக்குது. அண்ட் ஷார்ப்னர் அவ்வளோ யூஸ் இல்லை. பென்சில்ஸ்னு நான் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டேன் இந்த பென்சில். அதனால் ஷார்ப்னர் வந்து பேக்கில் வந்துட்டு வச்சுருப்பேன். இதை தனியாக வச்சுட்டு நம்ம பவுச்சில் இருக்கக்கூடிய இன்டீரியர் பார்க்கலாம். ஸோ இந்த சைடு ரெண்டுமே மாதிரி ஒயிட் கிளாத் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸியாக அழுக்காயிடும். அது ஒரு ட்ராபேக். செகண்ட் ஜிப் பார்த்துடலாம். ஆக்சுவலாக இதோட ஜிப் குவாலிட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் இதெல்லாம் தான் வந்து செகண்ட் ஜிப்பில் வந்துட்டு இருக்குது. இது என்னென்ன அப்படிங்கிறத வந்து இப்போ நம்ம ஒன்றா பார்க்கலாம். நான் சொன்னது இந்த ரீஃபில் பென்னு நினச்சிடாதீங்க, அது வேறு ஜெல் பென் ஆக்சுவலாக அது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவாக 2 ரீஃபில் வச்சுருக்கேன். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா டிப் பென்சில் வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா டிப் வந்து இருக்காது. பட் இந்த பென்சிலில் வந்து பார்த்திங்கன்னா டிப் வந்துட்டு இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா டிப் பாக்ஸ் வந்து வச்சுருக்கேன். டிப் வந்துட்டு இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து பெலிக்கன் வந்துட்டு இருக்குது. பெலிக்கனில் வந்து இது சரியாக எழுதாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் ரீஃபில் வந்து வச்சுருக்கேன். அப்புறம் எதுக்கு இந்த ரீஃபில் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது வந்து சும்மா அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். ஹைலைட்டர் எனக்கு ரொம்ப முக்கியம். நான் நிறைய அன்லைன் பண்ணுவேன். ஸோ அதுக்காக ஹைலைட்டர் வந்துட்டு வச்சுருக்கேன். ஸோ இது வந்து ஃபேப்ரிக் கேஸ்டலோடது. இது கூடவே ஒரு கம்மும் இருக்கும். ஆனால் இதோட மூடி வந்து இப்போ இல்லை. அது மட்டும் இல்லை, அது காஞ்சிருச்சு அப்படிங்கிற ரீசன்னால இது வந்து 10 rupees கம். ஸோ இந்த கம்மை வந்து நான் பவுச் கூட தான் வச்சுருப்பேன். ஆனால் இது வந்து உங்கள்கிட்ட
நான் காட்டலை. கூடவே நான் காம்பஸுமே எக்ஸ்ட்ராவாக வச்சுருப்பேன். ஆனால் இப்போ நான் பவுச்லேயே வைக்க கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதோட இந்த மூடி நான் வந்து தொலைச்சிட்டேன். இது வந்து நிச்சயமாக பவுச் டேமேஜ் பண்ணிடும். ஸோ அதனால தான் இது வந்து கொஞ்சம் லூஸான காம்பஸ் எக்ஸ்ட்ரா நீட்காக யூஸ் பண்ணுறது. ஸோ இப்போ இது பவுச்லேயே இல்லாததுனால இது நம்ம எடுத்துடலாம். அண்ட் மெயினாக காசு வந்துட்டு என்னோடய பவுச்சில் வந்துட்டு இருக்கும். நான் காசு கேரி பண்ணுறேன் அப்படிங்கிற பொழுது இந்த எல்லா மெட்டீரியல்ஸுமே நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஜிப்பில் போட்டுருவேன். செகண்ட் ஜிப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 20 ருபீஸ் வந்து வச்சுப்பேன். டெய்லியும் வந்து ஸ்டோருக்கெலாம் போனால் ஏதாவது வாங்கி சாப்பிட்றதுக்கு. ஸோ அதுவுமே என்னோடய பவுச்சில் இருக்கும். 100 ருபீஸ் நேற்று ஒரு 1 மந்த் முன்னாடி இருந்தது. அது வந்து இப்போ 40 ருபீஸாக வந்துட்டு இருக்குது. ஸோ அவ்வளோதான் காய்ஸ். ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். ஒரு ஸ்கெட்ச் பென், பர்பிள் கலர் ஸ்கெட்ச் பென் வந்து என்னோடய பவுச்சில் இருக்கும். எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நியூ நோட்ஸ்லாம் வாங்கும்பொழுது அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன நோட்டுன்னு நான் எழுதி வைப்பேன். ஸோ அதில் வந்து இன்னும் சில நியூ நோட்ஸ்லாம் இருக்குது. மேம் எப்போ சொல்கிறாங்களோ அதை வந்து நியூ நோட் அப்போ எழுதிக்கலாம்னு சொல்லிட்டு என் பவுச்சில் இது வச்சுருப்பேன். இது இன்னும் ஒரு 1 மந்த் இருக்கும். அதுக்கு மேலே இதுக்கு வந்து வேலை கிடையாது. ஓகே, இத்தனை மெட்டீரியல்ஸ் வந்து என்னோடய பவுச்சில் வந்துட்டு இருக்குது. ஸோ இது எல்லாமே வைக்கிறதுக்காக தான் இந்த பிக் பவுச் நான் வந்து வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாத்தையும் இதில் வச்சிடலாங்களா? ஓகே, இப்போ நம்ம வச்சிடலாம். ஸோ இதோடைய இன்டீரியர் வந்து நான் சொல்ல மறந்துட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் மெட்டீரியல் பர்பிள் கலரில் கொடுத்துருக்காங்க. இங்கே அதே அந்த துணி மெட்டீரியல் தான். இங்கே வந்து டபுள் லேயர் இருக்குது. அந்த சென்டர் துணி மட்டும் டபுள் லேயர் இருக்குது. ஓகே, என்னோடய பிரின்சஸ் பவுச் டூர் முடிஞ்சது. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.